பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர்கள் பலர் இதுவரை வரவில்லை என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம், திண்டுக்கல், கோவை, தஞ்சை உள்ளிட்ட சில மாவட்ட நிர்வாகிகள் மட்டுமே வருகை தந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. பாமகவில் மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் என மொத்தம் 108 பேர் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. காலை 10 மணிக்கு பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என ராமதாஸ் அறிவித்திருந்த நிலையில் ஒரு சிலர் மட்டுமே வருகை தந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகேசனிடம் கேட்கலாம். முருகேசன், 108 பேர் இருக்கக்கூடிய நிலையில தற்போது வரைக்கும் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, என்ன நடக்குதுங்க? வழக்கமாக அரசியல் கட்சிகளில் கோஷ்டி பூசல் இருப்பது வழக்கமான ஒன்றுதான். காங்கிரஸ் எடுத்துக்கொண்டால் அதிகமான கோஷ்டி பூசல் இருக்கும். அதே போன்று திமுகவில் கடந்த காலம் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி இடையே கோஷ்டி பூசல் இருந்தது. இது போன்று ஒவ்வொரு கட்சியிலும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக கோஷ்டி பூசல் இருப்பதற்கும். ஆனால் பாமகவில் சற்று வித்தியாசமாக அப்பாவுக்கும் மகனுக்குமே இடையே ஒரு கோஷ்டி பூசல் நிலை வருகிறது. கடந்த மாதம் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் திடீர்னு பத்திரிகை செஞ்சார். அப்போது இனி பாமக நிறுவனர் மட்டுமல்ல, கட்சியின் தலைவர் நான் செயல்படுவேன், செயல் தலைவராக அன்புமணி இருப்பார் என்று அவர் அறிவிப்பை கொடுத்தார். அதனைத் தொடர்ந்து வன்னியர் சங்க சித்திர பிளைஞர் மாநாடு குழு தலைவராக அன்புமணி நியமித்தார். அதனைத் தொடர்ந்து அந்த மாநாடும் சமீபத்தில் நடைபெற முடிந்தது. மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. எந்த ஒரு அசம்பிளி சம்பவம் இல்லாமல் சிறப்பாக நடைபெற்ற நிலையில் தற்போது அன்றைய தின கூட்டத்தில் கூட அப்பாவும் இருவரும் ஒருவருக்கு பேசிக் கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்க. இந்த சூழலில் திடீரென்று நேற்று அவருடைய முகநூல் பக்கத்தில் பாமக மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெறும் என்று ராமதாஸ் அறிவித்தனர். அதனைத் தொடர்ந்து அவருடைய தலைமைநிலை செயலாளர் அந்த முகநூல் பக்கத்தில் பதிவை எடுத்து அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் அனுப்பி வைத்தார். இந்நிலையில் கட்சியில் நிர்வாக ரீதியாக 108 மாவட்ட தலைவர்கள் மற்றும் 108 மாவட்ட செயலாளர் இருக்கிறார்கள். மொத்தம் 216 பேர் கொண்ட நிர்வாகிகள் கூட்டம் இன்று நடைபெறும் என்ற சூழலில் பாத்தீங்கன்னா இன்றைய தினம் காலை 10:30 நிலவரப்படி பாத்தீங்கன்னா மொத்தமே 17 பேர் தான் இருக்காங்க. மொத்தம் 8 மாவட்ட தலைவர்கள், 9 மாவட்ட செயலாளர்கள், 17 பேர் தான் வந்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் கூட்டம் தொடங்கவில்லை. கட்சியின் மாநில தலைவர், அதாவது மாநில தலைவர், செயல் தலைவர் அறிவிக்கப்பட்ட அன்புமணி அவர்களையும் அழைப்பு விடுக்கப்படவில்லை. கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்களும் அதே போன்று பொதுச் செயலாளர் ராவணன் வந்திருக்கிறார். அதே போன்று முகுந்தன், கட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஏற்கனவே கட்சியின் இளைஞரணி செயலாளர் நியமிக்கப்பட்ட முகுந்தன் அவர்களுக்கு முகுந்தனும் தற்போது அவருடைய தாயாருடன் சேர்ந்து வந்தார். இந்த சூழலில் தான் தற்போது ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் கட்சியில் என்ன நிலவும் என்று எல்லாரும் எதிர்பார்த்ததில் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தை சேர்ந்த நிர்வாகிகள் மட்டும்தான் பெரும்பான்மை வந்திருக்காரு.